இப்ப திமுகக்கும் தாவேக்காக்கும் என்னங்க பெரிய வித்தியாசமா போச்சு? அவனுங்க யூபிஐ போய் பாரு, பீகார போய் பாருன்றானுங்க, இவனுங்க திமுக ஆட்சி போட்டு ஒழுங்கான்றானுங்க. இந்த லட்சணத்துல சிங்கப்பெண்கள் இப்ப காவல் படையை வந்துட்டு அண்ணா விஜய் தான் கொண்டு வந்தாருன்றாங்க. அம்மா பெட்ரோல் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. அம்மா ஆட்சியிலே இதெல்லாம் கொண்டு வந்தது. அதை கூட தெரியாம இங்க இருக்கக்கூடிய சைக்கோ பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. 10 வயசு பெண் குழந்தைய கொடூரமாக கற்பழிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. மே மாசம் 22ஆம் தேதி, அதாவது நேத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் பக்கத்துல ஒரு 10 வயசு பெண் குழந்தைய காட்டுக்குள்ள வச்சு கொடூரமாக கொலை பண்ணி ஒரு மனித மிருகம் கொலை பண்ணியிருக்கான். இதனால அந்த பகுதியில் கூடிய மக்கள் நீதி கேட்டு போராட்டம் பண்றாங்க. அந்த கொலை செஞ்ச அந்த மிருகத்தை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும்ட்டு. அதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய விர்ச்சுவல் சைக்கோஸ் என்ன தெரியுமா கமெண்ட் பண்றானுங்க? திமுக ஆட்சி போட்டு ஒழுங்கா, இதுக்காக நீங்க எதுக்காக உடனே வந்து போராட்டம் பண்றீங்க அப்படின்றானுங்க. ஏன்டா, ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டம் பண்ணதாண்டா செய்வாங்க. அவங்க அரசாங்கத்துக்கு எதிராக பண்றோமா, யாருக்கு எதிராக பண்றோமோ அவங்களுக்கு யோசிக்க தெரியாது. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீதி வேணும், அவங்க தான் அங்க ரத்தம் சிந்திருக்காங்க. அந்த 10 வயசு குழந்தை அந்த இடத்துல எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிருக்கோ, எந்த அளவுக்கு துடிச்சிருக்கோ, அதனால அந்த இடத்துல மக்கள் போராட்டம் பண்ணதான் செய்வாங்க. அதை புரிஞ்சுக்க முடியாத இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய லூசு பசங்க தப்பா கமெண்ட் பண்றானுங்க. இதே திமுக ஆட்சியில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த திமுக காரனுங்க எப்படி தெரியுமா முட்டு கொடுப்பானுங்க? உடனே பீகார போய் பாரு, யூபிஐ போய் பாருன்னு அவனுங்க ஒரு விதமா முட்டு கொடுப்பானுங்க. இப்ப திமுகக்கும் தாவேக்காக்கும் என்னங்க பெரிய வித்தியாசமா போச்சு? அவனுங்க யூபிஐ போய் பாரு, பீகார போய் பாருன்றானுங்க, இவனுங்க திமுக ஆட்சி போட்டு ஒழுங்கான்றானுங்க. இந்த லட்சணத்துல சிங்கப்பெண்கள் இப்ப காவல் படையை வந்துட்டு அண்ணா விஜய் தான் கொண்டு வந்தாருன்றாங்க. அம்மா பெட்ரோல் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. அம்மா ஆட்சியிலே இதெல்லாம் கொண்டு வந்தது. அதை கூட தெரியாம இங்க இருக்கக்கூடிய சைக்கோ பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ கேட்கறது என்னன்னா, அந்த சூலூர்ல பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு நீதி கிடைக்கணும். அதான் மெயின். கொலை செஞ்ச அந்த மனித மிருகத்தை தண்டனைக்கு உட்படுத்தணும். இதுதான் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. அதை தவிர்த்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தையும் அந்த போராட்டம் பண்ணக்கூடிய மக்களையும் இழிவா பேச வேண்டான்னு இந்த சைக்கோ பசங்களை கொஞ்சம் நான் கேட்டுக்கிறேன்.